ஒரு பக்கம் பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தாலும் இந்த வாரம் யாரு எவிக்ட் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த வகையில யாரு குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க, இன்னும் 2 நாள் இருக்கு, அதுக்குள்ள இந்த ஓட்டிங் லிஸ்ட் மாற போகுதா என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். போன வாரம் அப்படித்தாங்க, கடைசி இடத்துல ரம்யா அவங்க இருந்தாங்க, கனி அவங்க இருந்தாங்க. எதிர்பாராத விதமா அவங்க 2 பேரும் திடீர்னு அதிகமான வாக்குகள் வாங்கி திவாகர் அவரு அப்படியே கடைசி இடத்துக்கு வந்துட்டாரு. திவாகர் அவரு எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அதே போல ரம்யா அவங்க இந்த வாரம் ரொம்ப ரொம்ப குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அந்த கடைசி இடத்துல அவங்க புதன்கிழமையில இருந்தே அதே இடத்துல தான் இருக்காங்க. அதுல இருந்து அதிகமான வாக்குகளும் வாங்க கிடையாது, குறைவான வாக்குகளும் வாங்க கிடையாது, அதே இடத்துல தான் இருக்காங்க. மற்ற போட்டியாளர்கள்ல திவ்யா அவங்க டாப்ல இருக்காங்க. மற்ற போட்டியாளர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் அதிகமான வாக்குகள்ல இருக்காங்க. ஆனா ரம்யா அவங்க குறைவான வாக்குகள்ல தான் இருக்காங்க. ரம்யா அவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அவங்க குறைவான வாக்குகள்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் குறைவான வாக்குகள்ல இருக்காங்க. ஒருவேளை இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா இருந்தா சுபிக்ஷா அவங்களும் ரம்யா அவங்களும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போன வாரம் பாத்தீங்கன்னா கனி அவங்களும் டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. ஆனா டபுள் எவிக்ஷன் பண்ண வேண்டியது அவங்க சிங்கிள் எவிக்ஷனா மாத்தி திவாகர் அவரை அனுப்பி அந்த கண்டென்ட் அப்படியே மாத்தி விட்டுட்டாங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் குறைவான வாக்குகள்ல இருக்கிறதுனால டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இன்னொரு பக்கம் ரம்யா அவங்கள மட்டும் வெளியில அனுப்ப போறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்த வாரங்கள்ல ஏதாவது ஒரு வாரத்துல கண்டிப்பா நோ எவிக்ஷன் வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இனி எல்லாம் டாஸ்க் அதிகமாக போகுது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஃபேமிலி எல்லாம் வீட்டுக்குள்ள வரதுக்கான ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 50வது நாள்ல இருந்து ஃபேமிலி ரவுண்ட் வந்துடும். வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரோட குடும்பமும் வருவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த சீசன்லயும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. டாஸ்க் எல்லாம் இனி பயங்கரமா கொடுக்க போறாங்க. இனி ஃபைனல் வரப்போகுது. இன்னும் சண்டைகள் அதிகமாகும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 இன்னும் என்னெல்லாம் நமக்கு கொடுக்க போகுதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் இந்த வாரம் ரம்யா அவங்க வெளியேறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரம்யா அவங்க தான் குறைவான வாக்குகளில் இருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதை விட்டால் வீட்டுக்குள்ளே வேற யார் வெளியேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க. ஒரு பக்கம் வியானா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேமை சேஞ்ச் பண்ணி இப்போ ரொம்பவே பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு சிலர் வியானா அவங்க எஃப்ஜே அவர் கூட பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் பதிவிடுறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு விளையாண்டப்ப எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க விளையாட்டை மாற்றி விளையாடுறப்ப நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்களே. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் இது போல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைச்சிருங்க.